ரீசெண்டா இப்ப ஜடேஜாவோட ஃபார்ம் பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுலயுமே வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஐபிஎல்ல ஜடேஜா சிஎஸ்கே டீமுக்கு போலிங்ல ஒரு பெஸ்ட் ஸ்பின்னராகவும் பேட்டிங்ல ஒரு பெஸ்ட் பினிஷராகவும் உருவாகி இருக்காருன்னு சொல்லலாம். அதோட சிஎஸ்கே ஃபேன்ஸும் இப்ப ஜடேஜாவை பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா முன்னாடி ஒரு டைம்ல இதே சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஜடேஜா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அவர் ட்ரோல் பண்ண இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. ஐபிஎல் 2018 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்த சிஎஸ்கே மேட்சஸ்ல ஜடேஜா போலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலயுமே பெருசா இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணல. அதோட அந்த சீசன்ல ஒரு சில மேட்சஸ்ல ஜடேஜாக்கு போலிங் பேட்டிங் ரெண்டுலயுமே சான்சஸ் கிடைக்கல. ஆனாலும் அவரை சிஎஸ்கே டீமோட பிளேயிங் லெவல்ல மட்டும் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எதுக்கு தான் ஜடேஜா டீம்ல இருக்காருன்னே தெரியலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட அவரை பத்தி பயங்கரமா ட்ரோல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஜடேஜா வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணி கோலி ஏபிடின்னு பெரிய விக்கெட்ஸ் எடுத்து மேட்சோட எண்ட்ல டோட்டலா 4 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கினாரு. இத பார்த்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவரை ட்ரோல் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கற மாதிரி மீம்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க.